போத்தீஸின் ஆடி தள்ளுபடி 5 முதல் 50% வரை மற்றும் இந்த ஆடிக்கு 3 சிறப்பு சலுகைகள். திருப்பத்தூர் அருகே கட்டிட தொழிலாளிக்கு 13,12,192 ரூபாய் ஜிஎஸ்டி கட்ட வேண்டும் என நோட்டீஸ் வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. திருமால் நகர் பகுதியை சேர்ந்த ராஜா கட்டிட தொழிலாளியாக வேலை செய்து வருகிறார். இந்த நிலையில் ராஜாவிற்கு கர்நாடகாவில் உள்ள வணிக வரித்துறை உதவி ஆணையர் மூலமாக வரி ஏய்ப்பு கடிதம் ஒன்று வந்துள்ளது. அதில் 13,12,192 ரூபாய் பணம் கட்ட வேண்டும் என்று தெரிவித்திருந்தது. இதனால் அதிர்ச்சியடைந்த ராஜா செய்வதறியாமல் திகைத்து வருகிறார். திருவண்ணாமலையில் நடிகர் தனுஷ் நடிக்கும் ஓம் திரைப்படத்தின் படப்பிடிப்பு 2வது நாளாக அண்ணாமலையார் கோவில் பின்புறம் உள்ள மாட வீதியில் நடைபெற்றது. படப்பிடிப்பை காண ஏராளமான ரசிகர்கள் குவிந்த நிலையில் திறந்தவெளி காரில் நின்ற நடிகர் தனுஷ் ரசிகர்களுக்கு கையசைத்து நன்றி தெரிவித்ததுடன் சிலருக்கு கை கொடுத்து உற்சாகப்படுத்தினார். கடந்த சில நாட்களாக ஆன்மீக நகரமான திருவண்ணாமலையில் ஓம் திரைப்படத்தின் படப்பிடிப்பு நடைபெற்று வரும் நிலையில் படக்குழுவுடன் நடிகர் தனுஷ் கிரிவல பாதையில் உள்ள தனியார் தங்கும் விடுதியில் தங்கியிருப்பதாக கூறப்படுகிறது. ரசிகர்கள் அதிக அளவில் திரண்டதால் அண்ணாமலையார் கோவில் பின்புற மாடவீதி பகுதியில் காவல்துறை பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு போக்குவரத்து தற்காலிகமாக மாற்றியமைக்கப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் அரசு பெண்கள் விடுதியில் தரமற்ற முறையில் உணவு வழங்குவதாகவும் விடுதி சுகாதாரமற்ற முறையில் இருப்பதாகவும் மாணவிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருவெண்ணைநல்லூர் பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு ஆண்கள் விடுதியில் பெண்கள் விடுதியில் ஆலிஸ் என்ற பெண் விடுதி காப்பாளராக பணியாற்றி வரும் நிலையில் இவர் விடுதிக்கு வருவதில்லை எனவும் மாணவிகளை விடுதியில் சேர்க்க லஞ்சம் வாங்குவதாகவும் விடுதி மாணவிகள் வீடியோ வெளியிட்டு புகார் தெரிவித்துள்ளனர். மேலும் விடுதி தரமற்ற முறையில் இருப்பதாகவும் விடுதியில் பணிபுரிபவர்களை பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தி விடுதி மாணவிகள் வீடியோ வெளியிட்டுள்ளனர். ஆர்லிஸ் மேம் இங்கே இருக்கிறதே கிடையாது. ஆனால் இங்கே இருக்கிற மாதிரி ப்ரெசன்ட் மட்டும் போட்டுடுறாங்க ஸ்டாஃப் அட்டனன்ஸில். அவங்க இங்கே இருக்கிறதே கிடையாது. எவ்ரிடே என்றைக்குமே அவங்க இங்கே இருந்தது கிடையாது. காலைல வரைக்கும் யாரா விசிட் வராங்கன்னா இருப்பாங்க. அது வரைக்கும் தான் இருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் நைட்டில் போயிடுவாங்க. அவங்க இங்கேருந்து ஸ்டோர் ரூமில் இருந்து நிறைய மீந்த பொருள் இது எல்லாத்தையுமே அவங்க எடுத்துன்னு போவாங்க சார். அவங்க யாருமே ஒழுக்கல்ல. அவங்க கூடயும் இதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லணுன்னா மற்றவங்களும் யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களும் அவங்க கூட கூட்டாக தான் இருக்கிறாங்க. அதனால் யாருமே உங்கள்கிட்ட சொல்ல முடியல சார். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே அரசு மரம் சாய்ந்த நிலையில் இருசக்கர வாகனத்தில் சென்றவர் மயிலிழகில் உயிர் தப்பிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வனவாசியில் உள்ள விநாயகர் கோவிலில் 150 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அரச மரம் திடீரென வேரோடு சாய்ந்தது. இதனைக் கண்டு அங்கிருந்தவர்கள் அலறி எடுத்துக் கொண்டு ஓடிய நிலையில் இருசக்கர வாகனத்தில் சென்ற ஒருவர் மயிலிழகில் உயிர் தப்பினார். மேலும் மின்கம்பத்தின் மீது மரம் விழுந்ததால் அப்பகுதியில் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. தகவல் அறிந்து வந்த பேரூராட்சி நிர்வாகத்தினர் மரத்தை வெட்டி அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சீர் செய்தனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் ஓராண்டாக சேதமடைந்து கிடக்கும் தரைப்பாலத்தை இதுவரை சீரமைக்கவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். காரைக்குடி மாநகராட்சிக்குட்பட்ட வஉசி சாலை அருகே உள்ள அதலை கண்மாய் வரத்து கால்வாய் தரைப்பாலம் கடந்த 1 ஆண்டாகவே சேதமடைந்து இருப்பதாகவும் இதனால் இந்த தரைப்பாலத்தை மக்கள் பயன்படுத்த முடியாத நிலை உள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் பாலம் சேதமடைந்திருப்பதால் பொதுமக்கள் பல கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்ல வேண்டிய நிலை உள்ளதாகவும் மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். ஆட்சி மாற்றம் ஏற்பட்டும் இதுவரை இந்த தரைப்பாலம் சீரமைக்கப்படவில்லை எனவும் அதிகாரிகள் இது குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளனர். காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு அருகே புதிதாக அமைக்கப்பட்ட ரயில் நிலையத்திற்கு செல்ல முறையான பாதை இல்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். காரைக்கால் பேரளம் ரயில் பாதை 30 ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த மே மாதம் மீண்டும் செயல்பாட்டிற்கு வந்தது. இந்நிலையில் பத்தக்குடியில் புதிதாக அமைக்கப்பட்ட ரயில் நிலையத்திற்கு கடந்த 3 மாதங்களாக பயணிகள் ரயில்கள் வந்து சென்றாலும் ரயில் நிலையத்திற்கு செல்ல முறையான பாதை வசதி இல்லை என அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதனால் பயணிகள் தண்டவாளம் வழியாக ரயில் நிலையத்திற்கு வரும் அவல நிலை உள்ளதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக ரயில் நிலையத்திற்கு செல்ல உரிய பாதை அமைத்து தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே உள்ள தொண்டி மகாசக்திபுரத்தை சேர்ந்த மீனவர்கள் தங்களது மீன்பிடி வலையில் சிக்கிய 2 அரிய வகை கடல் ஆமைகளை பாதுகாப்பாக மீட்டு மீண்டும் கடலில் விட்டனர்.
சதீஷுக்கு சொந்தமான விசைப்படகில் முனீஷ் உள்ளிட்ட 2 மீனவர்கள் கடலுக்கு சென்று மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது வலையில் அடுத்தடுத்து 2 கடல் ஆமைகள் சிக்கியிருப்பதை கண்டனர். இதையடுத்து ஆமைகளுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் வலையை அறுத்து அவற்றை உயிருடன் மீட்டு கடலுக்குள் விட்டனர். இந்த மீட்பு தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வரும் நிலையில் உயிரினங்களை பாதுகாக்கும் பொறுப்புணர்வுடன் செயல்பட்ட மீனவர்களுக்கு பல்வேறு தரப்பினரும் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர். நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே உள்ள ஜெராக்ஸ் கடையின் முன்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனம் திருடிச் செல்லப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஒருவர் தனது இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு சென்றுள்ளார். அப்போது அங்கு வந்த மர்ம நபர் ஒருவர் இருசக்கர வாகனத்தை நைஸாக திருடிச் சென்றுள்ளார். தற்போது அந்த சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி வேகமாக பரவி வருகின்றன. சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து மர்ம நபரை தீவிரமாக தேடி வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் ஆசனூர் அருகே காட்டு யானை ஒன்று லாரியிலிருந்து கரும்பு கட்டுகளை உருவி உண்ணும் காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகம் கர்நாடக மாநில எல்லையில் காரப்பள்ளம் வன சோதனை சாவடி அமைந்துள்ளது. அவ்வழியே லாரி ஒன்று கரும்பு ஏற்றி சென்ற நிலையில் வாகனத்தை வழிமறித்த ஒற்றை காட்டு யானை அதிலிருந்த கரும்பு கட்டுகளை லாபகமாக உருவி எடுத்து உண்டுவிட்டு அங்கிருந்து மெதுவாக நடந்து சென்றது. இதனால் லாரி ஓட்டுநர் அச்சமடைந்த நிலையில் அப்பகுதியில் சென்ற வாகன ஓட்டிகள் இதனை வீடி எடுத்துச் சென்றுள்ளனர். போத்தீஸின் ஆடித் தள்ளுபடி 5 முதல் 50% வரை மற்றும் இந்த ஆடிக்கு 3 சிறப்பு சலுகைகள்.